நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், காலையில் தண்ணி பாய்ச்சிட்ருக்குறேன்னா சொட்டு நீர் போட்டிருக்குறோம். சொட்டு நீர் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரில. ஓப்பன் பண்ணி எல்லாம் விட்டுடுறது, சொட்டு சொட்டாக விழுற மாதிரி இல்லை. ஒரு தண்ணிக்கும் 3 வாசு போட்டிருக்கோம். தெரியுதா? 1 2 இது 1 3. ஆனால் ஃபுல்லாக நிறையிறது வர அங்கங்கே மாற்றுறதில்ல. ஓலைகள்லாம் அப்படி கிடக்குது. இன்றைக்கி மத்தியான டைமில் வந்து எல்லாத்தையும் மாற்றணும். பாருங்கள், எல்லாம் நல்லா நிறைஞ்சிட்ருக்குது. காலையிலே தண்ணி பாய்க்க ஆரம்பித்தாச்சு. நீ இதை பாய்ச்சிட்டு தான் பால் கறந்து முடித்தாச்சு. பால் கறந்து முடிச்சுட்டு அப்படியே தண்ணி பாய்க்கிறதுக்கு இங்கே வந்தாச்சு. நம்மக்கிட்ட ஆடு, மாடு, சண்டைக்கோழி எல்லாமே இருக்குது. இப்போ தான் ஒரு சின்ன பண்ணை மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறோம். இனி அதில் உள்ள அதை எல்லாத்தையும் வளர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிக்கணும். சண்டைக்கோழி நிற்குது, ஒரு 5 எண்ணம் சண்டைக்கோழி நிற்குது. பாருங்கள் எப்படி தண்ணி பாயுது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வெள்ளாடு, கொஞ்சம் செம்மறி ஆடு. இனி நாளைக்கு ஒரு 5 செம்மறி ஆடு குட்டி பிடிக்கணும். அப்படி ஒவ்வொரு நாளும் அதை வளர்த்து என்ன வியாபாரம் பண்ணுற நோக்கில் செய்துட்ருக்குறோம். நம்ம வெள்ளாடு புல்லை கடிக்கிறதுக்கு போகிற மாதிரி தெரியுது. சரி, தண்ணி இனி வேறு காலுக்கு மாற்றி விட்டுட்டு வெள்ளாடு அங்கே புல் போய் சாப்பிட்ற போல் தெரியுது. அதை போய் சரி பண்ணணும். வேறு காலுக்கு மாற்றியாச்சு. இனி அதை போய் அடைக்கணும். அடைச்சாச்சு. ஆரம்பிச்சிருக்கு. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 மரத்துக்கு பயிர் மாதிரி போட்டிருக்குறாங்க. நான் இப்போ ஊருக்கு வந்துட்டு 5 நாள் தான் ஆச்சு. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டது என் ஒய்ஃபு தான் பார்த்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
என்னென்ன அட்வான்டேஜ் செய்யலாம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கும் ஏதாவது அனுபவங்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நானும் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, வணக்கம் நண்பர்களே.